அடியின் பெயர் ஓகேங்களா. அடியோட பெயர் வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. தாவரங்கள் அடிப்பகுதியை வந்து நிறைய வார்த்தைகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவலர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. இது பாருங்க, நெல், கேழ்வரகு என்ன சொல்லலாம் அப்படின்னா தாள் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். தாள், நெல், கேழ்வரகு, தாள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. நெல், கேழ்வரக, தாள் அப்படின்னு சொல்றாங்க. கீரை, வாழை, கீரை தண்டு, வாழைத்தண்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நெல் கோல், மிளகாய் செடி கோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெல் கோல், மிளகாய் செடி கோல். ஓகேங்களா. கரும்பு, களி, மூங்கில், களை. ஓகேங்களா. அதை மூங்கில கழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து மூங்கில், களை, கரும்பு, களி. ஓகேங்களா. அப்புறம் வந்து புளியம் அடி, வேப்பம் அடி. மரங்கள்ல வந்து என்ன சொல்றாங்க, புளிய மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் அடி என்று பெயர் சூட்டியிருக்காங்க. ஓகே. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கண்டிப்பா வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி தெரியுமா இருக்கிறதுலயே நீங்க பார்த்துக்கோங்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு அப்படின்னு பார்த்தோம்னா மலேசியா தான். ஓகேங்களா. மலேசியா தான் வந்து உலக மொழிக்காக, அதாவது உலக மாநாடு நடத்து ஒரே மொழிக்காக. அந்த மொழி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ். ஓகேங்களா. ஸோ இது வந்து எங்க வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உலக மாநாடு எந்த நடத்துனதுக்கான சோர்ஸ் எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இதைதான் சொல்லணும். பன்மொழி புலவர் அப்போதையார். ஓகேங்களா.